رأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அல்லாஹ் தஆலா உடைய தௌஃபீக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், ஃபுகஹாக்கள் நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா சாந்தியும் ஸலாமும் என்றும் உண்டாகத்தான். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய குறுகிய காலமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சிறிது காலம்தான் ஹயாத்தாக இருந்தார். இந்த சிறிது காலத்திலேயே தொடர்ந்து இறைப்பணி அதிகமாக இருந்தது. தொடர்ந்து போர்கள், சங்கிலி தொடரை போன்று போர்கள், பாரசீகம், இது போன்ற பெரும் நாடுகள் எல்லாம் அடுத்தடுத்து போர்களுடைய சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலிமாவை முன்னெடுத்து அந்த கலிமாவின் முன்பாக இந்த உலகத்தை பணிய வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக அரபு உலகத்தை பணிய வைத்தார்கள். பணிய வைத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 23 ஆண்டுகால நபித்துவ காலத்திலே அல்லாஹ் மட்டுமே அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். எப்படி அரபு உலகத்திலே உயர்ந்த குலம், உயர்ந்த குடும்பங்கள், இப்படியாக இருந்த மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு முன்பதாக அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் வணங்க வேண்டும். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், நாம் அனைவரும் ஆதமுடைய பிள்ளைகள், அனைவரும் சகோதரர்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இப்படியாக மனித சமுதாயத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மீது செம்மைப்படுத்தி சரி செய்தார். இப்படி சரி செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்திலே ஒரு சிறு விஷயம் இருந்து கொண்டே இருந்தது. நாம் வெகு நாட்களுக்கு இருப்பது கிடையாது, நாம் இருப்பது சில சொர்க்க நாட்கள் தான் ஹயாத்தாக இருப்போம் என்ற விஷயம் உள்ளத்திலே ஒலித்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் யோசித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் சுபு தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு ஏலான் செய்தார்கள். நான் மக்கமா நகர் சென்று புனித ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்பதாக ஒரு ஏலான் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். மதீனாவை சுற்றியுள்ள முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு பயணம் புறப்படுகிறார்களோ அந்த நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார். அப்படி சேர்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு திரட்டி கொண்டு ஹஜ்ஜுடைய பயணத்துக்காண்டி செல்கின்ற போது துல்காதாவுடைய மாதம் முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்பதாக ஹஜ்ஜுடைய பயணத்தை தொடர்கின்றார். லோகர் தொழுகின்றார்கள். அந்த லோகர் தொழுகைக்கு பிறகு கடக்கின்றார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடத்து பள்ளத்தாக்கிலே அசருக்கு முன்பதாக அந்த இடத்துல வந்து தங்குகின்றார்கள். அங்கு தங்கி அன்று இரவும் தங்குகின்றார்கள். தங்கிவிட்டு சுபு தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் இடத்திலே பேசுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹுலைஃபா என்ற இடம் பள்ளத்தாக்கு இருக்கின்றதே, இது பரக்கத் பொருந்திய ஒரு பள்ளத்தாக்கு. இந்த இடத்திலே இந்த பள்ளத்தாக்கிலே ஹஜ்ஜிக்கும் உம்ராக்கும் சேர்த்து நீத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக எனக்கு இரவு வஹி அறிவிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வரைக்கின்றார். இதற்கு முன்பதாக மக்கமா நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு பொறுப்பேற்றுகின்ற போது அங்கேயே தன்னுடைய ஆடையை மாற்றிக் கொள்கின்றார்கள். கீழாடை கைலியை போன்று ஒரு ஆடையை மாற்றிக்கொண்டு மேலாடை ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அங்கேருந்தே புறப்படுகின்றார்கள். வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார்கள், தன்னுடைய வாகனத்துக்கு ஒட்டத்திற்கு அந்த ஹஜ்ஜுடைய அமலை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய வாகனத்துக்கு மாலை போட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். தலைக்கு எண்ணெய் தேய்க்கினார்கள், தலை வாருகின்றார்கள்.
இப்படியெல்லாம் சில விஷயங்கள் செய்து கொண்டு மக்கமா நகரை புறப்பட்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபா என்ற அந்த பள்ளத்தாக்கிலே தங்கி அங்கு அருளப்பட்ட வஹீயுடைய விஷயத்தையும் சொல்லிவிட்டு அங்கே அஜையும் உம்ராவுடைய நியத்தையும் ஒன்றாக சேர்த்து இஹ்ராமுடைய ஆடையை அங்கேயே நியத் செய்து அணிய சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புறப்பட்டு 8 நாட்கள் பயணம் அந்த துல் ஹுலைஃபா என்ற பள்ளத்தாக்கில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை புறப்படுகின்றார்கள். புறப்பதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை மாட்டுகின்றார்கள், குளிக்கின்றார்கள். குளித்த பிறகு அந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஸ்தூரியால் கலக்கப்பட்ட ஒரு அத்தரை எடுத்து உடம்பு புறாவும் தலை தாடி உடலில் தடவி விடுகின்றார்கள். அந்த ஆயிஷா அம்மையாரோ தரீரா என்று உயர்ந்த ரக வாசனை திரவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியிலையும் தாடியிலையும் உரம் பூராவும் தடவிடுகின்றார்கள். அந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வாசனையை தடவி விடுகிறார்கள் சொன்னால், அந்த வாசனை திரவியத்தை தடவிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் ஆடை மாட்டுகின்றார்கள். இஹ்ராமுடைய ஆடையை முதலாக அணிகின்றார்கள். அணிந்த பிறகு இந்த சஹாபாக்கள் வெளியே சஹாபாக்கள் மத்தியிலே பேசுகின்றாங்க. அந்த வெயிலிலே அந்த அத்தருடைய ஈரம் மின்னுகின்றது, உடலிலும் தாடியிலும் தலையிலும். அந்த அளவுக்கு அத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பூசிக்கொண்டு வெளியே வந்தார். வெளியே கஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து பயணத்தை தொடர்கின்றார்கள். இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா ஓத ஆரம்பிக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று கூடி தல்பியா ஓதுகின்றார்கள். தன்னுடைய ஒட்டகத்தின் வாகனத்தின் மீது ஏறிய பிறகும் தல்பியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்ஜுடைய தல்பியாவை ஓதுகின்றார்கள். சஹாபாக்கள் ஓதுகின்றார்கள். இப்படியாக எங்கெங்கெல்லாம் பாலைவனங்கள் வருகின்றதோ அங்கேயெல்லாம் தல்பியாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக மக்கமா நகருக்கு 8 நாட்கள் பயணம் தொடர்ந்து துல்ஹஜ் பிறை நாளிலே மக்கமா நகர் சேர்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே அஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விட்டு பிறை 9 அரஃபாவுடைய நாள் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கிடையில இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய விஷயங்கள் எல்லாம் முடித்து விட்டு அரஃபாவுடைய நஜிமா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம், அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம் இருக்கிறார். அந்த கூடாரத்தில் நடுப்பகல் உச்சி வேலியிலே அந்த கூடாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். சிறிது நேரம் அந்த நடுப்பகல் போகட்டும் என்பதாக சிறிது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதிக்கின்றார்கள். அந்த கூடாரத்திலே சிறிது நேரம் தாமதித்து விட்டு நடுப்பகல் உச்சி சாய்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொறு தொழுகைக்கு முன்பதாக தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ஒரு இடத்துல நிற்கின்றார்கள். அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றிலும் வரலாற்றில் கிதாபில் எழுதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் இருந்தார்கள், அல்லது 1,40,000 சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக கிதாபிலே பார்க்கின்றோம். இப்படியாக அவர்கள் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உரையை நிகழ்த்த ஆரம்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தையை சொல்கின்றார்கள், என்னுடைய தோழர்களே, நான் இப்போது உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மறு வருடம் எனக்கு தெரியாது, எனக்கு மௌத் நெருங்கிவிட்டது என்பதாக அந்த விஷயத்தை முன்வைக்கிறார்கள். அனைத்து சஹாபாக்களுடைய முகத்திலும் ஒரு சிறு கவலை ஏற்பட்டது. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். முதல் விஷயமாக அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மத்தியிலே நான் இந்த குர்ஆனை விட்டு செல்கின்றேன், இது முழுமையாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் முதல் விஷயம், நீங்கள் அனைவரும் முஸ்லிம்கள். ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொருள், உயிர், மானம் ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டிய விஷயம் இது. அறியாமை காலத்தினுடைய விஷயத்தை அனைத்தையும் நான் என்னுடைய காலடியில் புதைத்து விட்டேன். அறியாமை காலத்தில் நடந்த கொலைகளை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பழிக்கு பழி வாங்காதீர்கள். அதே போன்று ஈமானுடைய விஷயங்கள் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை சஹாபாக்கள் மத்தியிலே பேசுகின்ற போது ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருக்கின்ற
உபைதா இப்னு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் எடுத்து சப்தமாக உரைக்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் கேட்கணுமா இல்லையா? அதுக்காக பக்கத்தில் அந்த சஹாபி அவர்கள் எடுத்து உரைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா எடுத்து உரைக்கின்றபோது அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு 9 அந்த விஷயம் அரபாவுடைய நாளிலே சொல்லுகின்றார்கள், இந்த மாதம் கண்ணியமிக்க மாதம் இது. இந்த நாள் பிறகு 9 துல்ஹஜ், இதுவும் கண்ணியமிக்க மாதம். இந்த மக்கா நகரம் கண்ணியமிக்கது, அந்த காபத்துல்லாவும் கண்ணியமிக்கது. எப்படி நீங்கள் இந்த கண்ணியமாக இது நீங்கள் கருதுகிறீர்களோ இதே கொண்டுதான் உங்களுடைய மானங்கள், உயிர்கள், பொருள், முஸ்லிமுடைய அனைத்து விஷயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு முன் இந்த கலிமா கொடுக்கப்பட்டிருக்கின்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதன் மீதுதான் மக்களை நான் செம்மைப்படுத்தி இருக்கின்றேன், இதை உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து சொல்லிக் கொண்டே இருந்தார். வட்டி ஒரு விஷயத்தை பேசுகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தை பற்றி சொல்லி, யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கியிருக்கிறார்களோ அனைத்தையும் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய குடும்பத்தில் கொலைப்படி இருக்கின்றது, அதையும் நானே மன்னித்து விடுகின்றேன் சொல்லி அதையும் அங்கே முடித்து விடுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக ஒரே நிகழ்த்திய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 சுபுவுக்கு பிறகு தன்னுடைய கைகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையாலேயே குர்பானி கொடுக்கின்றார்கள். 63 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த பிறகு மீதமுள்ள 37 ஒட்டகங்களை கத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொடுக்கின்றார்கள். மீது உள்ள 37 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறுக்கின்றார்கள். குர்பானி கொடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போராட்டத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள், ஒவ்வொரு ஒட்டகத்திலும் சிறு சிறு சதை துண்டுகளை எடுத்துக்கொண்டு சமைத்து தானும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த போராட்டத்தில் நபி 2 பேர் சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த சாலானையும் சிறிது இருக்கின்ற சாலானையும் குடிக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஹஜ்ஜுடைய அந்த விஷயங்கள் முடிந்த பிறகு அந்த உரையை நிகழ்த்திய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை நோக்கி சொல்கின்றார்கள், நான் உங்களிடத்தை பரிபூர்ணமாக இந்த விஷயங்களை சொல்லிவிட்டேன். நீங்கள் இங்கு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 9 மக்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த உரை நிகழ்த்தினார்களோ, சில ரிவாயத்துகளில் எப்படி 9 உரை நிகழ்த்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போன்று பிறை 10 பிறை 11 பிறை 12 13 இந்த 4 நாட்களிலும் இதே போன்ற உரையை நிகழ்த்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பக்கத்தில் இருந்து ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல உரத்த குரலில் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து உரைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதா கிதாபுகளில் பார்க்கின்றோம். பிறகு ஹஜ்ஜுடைய விஷயங்கள் எல்லாம் முடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான விஷயங்கள். என்ன நெருக்கடியான விஷயங்கள் என்று சொன்னால், அடுத்தடுத்து பாரசீகம் இது போன்ற வல்லரசுடைய நாடுகள் எல்லாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தது. எங்கெல்லாம் தூரமான விஷயம், தூரமான தேசங்களின் நபி அவர்களை யாரெல்லாம் மக்காவுக்கு வெற்றி பெற்று ஈமான் கொண்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் பாரசீகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டாரோ அவர்களை கத்தல் செய்வது, அவர்களை கொலை செய்வது, அவர்களை மிரட்டுவது, இப்படியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இது கருத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்துக்கொண்டு மதீனா திரும்ப வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை சஹாபாக்களுடன் உடனே திரும்பி வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரை நிகழ்த்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், உங்களுடைய ஈமானை நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயத்தை இறக்குகின்றான். அப்போது பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு, பக்கத்தில் இருந்த அபூ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உரையினுடைய ஆரம்பத்திலே சொன்னீர்கள் நான் இருப்பது சிறிது காலம் என்பதாக. ஆக இந்த ஆயத்தினுடைய விஷயத்தை பார்த்தால் இங்கு இருப்பது சில காலங்கள். இந்த தீன் முடிந்து விட்டது, ஒரு காரியம் முடிந்து விட்டது, பரிபூர்ணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அடுத்தபடியாக அதிலே குறைகள் ஏற்படும்.
அதை ஒவ்வொரு நாள் நீங்க ஹயாத்தா இருக்கக்கூடிய காலங்கள்லாம் வகி வந்து கொண்டே இருக்கும், சட்டங்கள் இறங்கி கொண்டே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு விஷயம் கூட கேட்டுக்கொண்டே எங்களுடைய ஈமான்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்போம். அதுக்கு ஒரு முடிவு வருகின்ற போது அனைத்து விஷயங்களுக்கும் நாங்கள் அமல் செய்வதற்கு முடிவில்லாமல் போய்விட்டது என்று கவலைப்பட்டு சொன்னார்கள். இது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். சொன்னால் சில ஹதீஸ்களில் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே எப்படி சொன்னார்கள், நான் இருப்பது சிறிது காலம் என்று. அந்த செய்தியை யூதர்கள் எங்கெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அன்றைய நாள் பெருநாளாக கொண்டாடினார்களாம் யூதர்கள். இப்படி இஸ்லாம் பரிபூர்ணம் அடைகின்றதோ அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஃபித்னாக்கள் உருவாகும் என்ற யூதர்கள் அவருடைய விஷயங்களை. அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மௌத்தானார்கள் அன்றைய நாளிலே மிகவும் உலகத்தில் அதிகமாக சந்தோஷப்பட்டவர்கள் யூதர்களை. ஆக கண்ணியத்திற்குள்ளே இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் இறுதி ஹஜ்ஜிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையிலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற அந்த இங்கு வராத மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த தீனை முழுமையாக எத்தி வைங்கள். நான் உங்களுக்கு முன்பதாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை முன்வைக்கின்றேன். இதன் கலிமாவின் மீது தான் மனித சமுதாயத்தை நிரந்தரமாக சமப்படுத்தி விட்டேன் என்று சொன்னார். இங்க வராதவர்கள் என்ன செய்யுங்க, மற்ற மனிதர்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய சுன்னத்துகள் நம்முடைய விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் நாளைக்கு மறுமை நாளிலே அனைத்து நபிமார்களுடைய உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிபாரிசு செய்வார்கள். மற்ற எந்த நபிமார்களுக்கும் அந்த கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சிபாரிசு செய்வார்கள். நமக்கும் அதே நிலை தான் ஏற்படும். நாம் ஏதோ நம்முடைய சிறிய இந்த குறைபாடுள்ள ஈமான்களை வைத்து அமல் செய்கின்றோம். நாளைக்கு மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு இல்லாமல் நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கபரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடக்கப்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே திரைகள் விளக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து அங்கு அடக்கப்படுகின்ற உம்மத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்து இவர் யார், இந்த மனிதர் யார் என்று காண்பிப்பார்கள். நாம் பயான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், நம்ம அறிவு சொல்லும். இப்படி பயான்ல விஷயம் கேட்கிறோம், 3 கேள்விகள் கேட்பார்கள், நபி யார் என்று கேட்பார்கள். நாம் பதில் சொல்லிவிடலாம், பயானை கேட்டு விட்டோம் என்று சொல்லுவான் நினைக்கலாம். ஆனால் கபரிலே அறிவுக்கு வேலை கிடையாது. கபரிலே அறிவு வேலை செய்யாது, அறிவுக்கு வேலை கிடையாது. உருகு தான் பேசும், தான் வேலை, அறிவுக்கு வேலை கிடையாது. இந்த உலகத்தோடைய துனியாவுடைய அறிவுக்கு வேலை முடிந்து விட்டது. நாம் வாழும் காலம் எல்லாம் நாம் வாழும் காலம் நபியுடைய சுன்னத்துகளையும் அவர் மீது ஸலவாத்துகளையும் என்ன அமல் செய்கின்றோம், நபியுடைய வாழ்க்கை என்ன வாழ்ந்து நம்முடைய உடல் உயிர் என்ன வெளிப்படுத்துகின்றதோ அந்த ரூஹு தான் அங்கு சொல்லும். நாம் நினைத்துக் கொண்டு இருக்கலாம், நாம் பயானிலே கேட்கின்றோம், 3 கபர்களுக்கு அந்த கேள்வியிலே கேட்கக்கூடிய விஷயங்கள் பதில் சொல்லலாம். இப்படி பயான் கேட்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உம்மத்திற்கும் அடக்கப்பட்ட பிறகு பக்கத்தில் இருப்பார்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளையும் வாழ்க்கை முறைகாரம் தன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் இதுதான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். இன்னும் ஹதீஸிலே அவருடைய சூரத்தை, அவருடைய உருவத்தை காட்டப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை. இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய என்ன கட்டளையிட்டார்களோ அது பிரகாரம் வாழ்ந்தார் சொன்னால் அவருக்கு அந்த ரூஹ் அங்கே சொல்லும், இதுதான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி, என்னுடைய நபி முஹம்மது என்று சொல்லும் அந்த ரூஹ். ஆக நாளைக்கு மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளால் தான் நீர் குடித்தாக வேண்டும். அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்க வேண்டும். அப்ப சொர்க்கம் செல்லும் வரை தண்ணி தாகம் ஏற்படாமல் இருப்பதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளால் நீர் தடாகத்திலே அந்த ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்தை நீர் அருந்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நாளைக்கு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆக கண்ணியத்திற்குள்ளே இந்த ரபீல் அவருடைய தொடர் பயான்கள் நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் வரலாறுகளை அதிகமாக தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும். இந்த மௌலிதினுடைய ஓது பெறக்கூடிய நோக்கம் என்ன?
நபி அவர்கள் மீது ஸலவாத் அதிகப்படுத்த வேண்டும். நம் கிதாபில் பார்க்கின்றோம், ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 1000 தடவைகள் ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அவருடைய மௌத்துக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருவார்கள் என்பதாம் கிதாபிலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் ஸலவாத் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சொன்னால் அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருவார்கள். சஹாபாக்கள் மௌத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் கனவோடு எப்படி வாழ்ந்தார்கள் சொன்னா, ஹயாத்தா இருக்கின்ற போது எப்படி நபியுடன் சகவாசத்தோடு இருந்தார்களோ அதே போன்று மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின்ற போது சிறிய வயது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா 120 வயதிலே மௌத்தாகின்றார்கள். கடைசி அந்த சக்கராத்தின் நிலையிலே சொல்கின்றார்கள், எனக்கு 120 வயது ஆகின்றது, நான் கடைசி நேரத்தில் இருக்கின்றார், நான் மௌத்தாக்கி போகின்றேன். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு இரவும் என்னுடைய கனவில் வந்து விட்டு சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்போ ஒவ்வொரு எத்தனை வருடங்கள், அப்போ எத்தனை ஆண்டுகள் இரவுகள் நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு இரவும் வராமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்து சென்றார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பேரித்தம்பழத்தினுடைய சாப்பிடுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கனவுக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகும் கனவோடு எப்படி ஹயாத்தா இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஹபத்தோடு வாழ்ந்தார்களோ அதே போன்று கனவுலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் வாழ்ந்தார்கள். அதே நிலை நமக்கு வர வேண்டும். அப்போ அது ஒரே காரணம் என்ன, இந்த விஷயங்களை நாம் எப்படி அடந்திக்கணும், எப்படி சஹாபாக்கள் இடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்த அந்த என்னை கொண்டுதான் ஆக வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முன்வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சஹாபாக்களுக்கு கிடைத்த உதவி நமக்கும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு நாம் பெருமைக்காண்டி செய்வோம், ஒரு நாளைக்கு அமல் செய்ய மாட்டோம். நம்முடைய ஈமானுடைய பலகீனம் அப்படித்தான். நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு இல்லாமல் யாருமே நகர முடியாது, சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நாம் மட்டும் அனைத்து சமுதாய உம்மத்தினுடைய நபிமார்களுடைய மக்களுக்கும் இதே நிலைதான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அவருடைய வாழும் காலம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் அதிகமாக ஓதி அவருடைய வாழ்க்கையை எப்படி சஹாபாக்கள் பின்பற்றி அல்லாஹ்வுடைய உதவியை துன்யாவிலே பார்த்தார்களோ அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்பாக பேசிய ஹதரத் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயிலையும் அதே போல அவங்களோட இல்மிலே அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. ஹதரத் அவங்க ஹஜ்ஜத்துல் விதா சம்பந்தமான விஷயங்களையும் அது தெள்ள தெளிவான முறையில என்னென்ன விஷயங்கள் ஹஜ்ஜத்துல் விதா நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உணர்ச்சிகரமாக அந்த உரையை செஞ்சாங்க, தன் வாழ்நாள்ல எத்தனை உரைகள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஹஜ்ஜத்துல் விதாவோட ஒரு வார்த்தை இருக்கு, நபியுடைய ஆழ் மனசுல இருந்து வெளிவந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ஹஜ்ரத் நமக்கு முன்னாடி தெளிவாக எத்தி வச்சாங்க. அதே போல அடுத்தபடியாக நமக்கு முன்பாக காமில் நபியின் கடைசி நாட்கள் சொல்லக்கூடிய தலைப்புல பேச இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் அந்த சமயத்துல நபியுடைய வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அந்த மரணத்தோட தருவாங்க எப்படி மாற்றிக்கொண்டாங்க, தொழுகைகள் என்ன செஞ்சாங்க, கால் தரையில இழுபட அளவுக்கு ஒரு தொழுகையை தன்னுடைய சுயநலவுக்கு நிறைவேற்றினாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி நாள் அந்த பயணங்களையும் அவங்க எந்த மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க செஞ்சும் காட்டினாங்க. அது அந்த அந்த விஷயங்களை பேசுவதற்காக ஜாமியா சுல்தானுடைய அரபிகளுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ரப்பானி மஹதி ஹஸரத் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லுஹும் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: حياتي خير لكم ومماتي خير لكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகுக.
அவனது அன்பும் அருளும் கருணையும் ஈடேற்றமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், சுஹதாக்கள் மற்றும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, மொஹல்லாவாசிகளே, பள்ளிவாசலின் நிர்வாகத்தினர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் சுல்தான்பேட்டை வட்டார ஜமாஅத்துல் உலமாவுடைய ஏற்பாட்டின் மூலமாக ஆண்டுதோறும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது பயான் நிகழ்ச்சியை ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் அவர்களை குறித்த பிறப்பு முதல் இறப்பு அதையும் தாண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை மக்களுக்கு நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற மீலாது தொடர் பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மஜ்லிஸுகளாக பேசப்படுகிறதோ அங்கே அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்குகிறது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அதே அடிப்படையில் இங்கேயும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், சகீனத் இறங்குகிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய ஹலாலான நியத்துகளை, ஹாஜாத்துகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருவானாக. உலக முஃமின்கள் அனைவருக்கும் நிம்மதியையும் பாதுகாப்பையுமாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருவானாக. உலகத்தில் எங்கெல்லாம் முஃமின்கள், முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதி செய்வானாக. அவர்களுடைய அனைத்து விதமான உணவு தேவைகளை, பொருளாதார தேவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து நிறைவேற்றி தந்தருவானாக. அனைத்திற்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கனவிலும் நினைவிலும் நாம் ஸலவாத்துகளை அதிகமாக ஓதி அவர்களுடைய கரம் பிடித்து ஷஃபாஅத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு காமில் நபியின் கடைசி நாட்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தினுடைய அந்த இறுதி நாட்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயிலே என்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது என்பதை ஒரு சின்ன நினைவூட்டலாக உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அடிக்கடி அவர்கள் சூசகமாக, மறைமுகமாக, சில நேரத்தில் தெளிவாகவும் கூட சஹாபாக்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வஃபாத்து, அதற்கு முந்தைய ரமலானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் அவர்கள் விட்ட ஒரு முந்தைய ஆண்டு விட்ட இஅ்திகாஃபுடைய அந்த 10 நாளுடைய அமலை சேர்த்து 20 நாளாக இஅ்திகாஃப் இருந்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஃபாத்திமாவே, ஒவ்வொரு வருடமும் ரமலானிலே ஜிப்ரீல் வந்து அவரிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டச் சொல்லி என்னிடத்தில் சொல்வார்கள். ஒரு முறை நான் ஓதி காட்டுவேன் வருடம். இந்த முறை 2 முறை என்னை ஓதி காட்டச் சொன்னார்கள். 2 முறை நான் இந்த ரமலானிலே ஓதி காட்டியிருக்கிறேன். இதன் காரணமாக அடுத்த ரமலானில் நான் இருப்பேனா என்று தெரியவில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இதை கேட்ட மாத்திரத்தில் அழுது விட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். கமாலியத், தமாமியத், பரிபூர்ணமாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். மரணத்திற்கு முன்னால் பரிபூர்ணமாக நிம்மதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சென்று சேர்ந்தார்கள். கமாலியத். அதே போல தமாமியத், மரணத்திற்கு பின்னாலும் ஒரு மனிதரை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை தான் தமாமியத்து. அல்லாஹ்வும் பொருந்தி கொண்ட நிலையில், மனிதர்களும் பொருந்தி கொண்ட நிலையில் யார் ஒருவர் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அந்த வாழ்க்கை தான் ரிலாயியத்து. இந்த 3 நிலைகளும் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமாலியத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள், தமாமியத்தாக வாழ்ந்தார்கள், ரிலாயியத்தாக வாழ்ந்தார்கள். அதன் காரணத்தினால்தான் தன்னுடைய முந்தைய வருடத்திலே விடுபட்ட
அந்த 10 இஅ்திகாஃபை சேர்த்து இறுதி ரமலானிலே அவர்கள் தமாமியத்தாக கமாலியத்தாக 20ஆக இஅ்திகாஃப் இருந்தார்கள். 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜையும் இறுதி காலகட்டத்தில் செய்து காட்டினார்கள். அந்த ஹஜ்ஜிலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களிடம் அடுத்த ஹஜ்ஜிலே துல்ஹஜ்ஜிலே உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, ஆகையால் நான் சொல்லதை கேளுங்கள், இஸ்மஉ கௌலி, என்னுடைய கௌலை நீங்கள் என்னுடைய சொல்லை கேளுங்கள் என்று சொல்லி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையா மக்களுக்கு சொல்லி காட்டினார். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு, அந்த இறுதி ஹஜ்ஜிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்ட பொழுது 8 நாள் அந்த பயணம் இருந்தது. மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒவ்வொரு பகலும் பயணம் செய்வார்கள், இரவிலே தங்கி விடுவார்கள். ஒவ்வொரு இரவுகளிலும் ஒவ்வொரு ஊரிலே அவர்கள் குறித்த நேரத்திலே குறித்த இடத்தை குறித்து சரியான முறையில் தங்கினார்கள். அந்த ஒரு சனிக்கிழமை ஒரு ஜும்மா முடித்து சனிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக கிளம்பி அடுத்த சனிக்கிழமை தான் சென்று மக்காவிலே சேர்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட புதன்கிழமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுவா என்ற ஒரு இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே தங்கினார்கள். அதற்கு முன்னால் எந்த ஒரு பயணியும் அபுவா என்ற இடத்துலலாம் தங்கினதில்லை. சஹாபாக்களுக்கு அந்த இடம் புதுமையாக இருந்தது. பல வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது அபுவா என்ற இடத்திலே தங்கினார்கள். அன்றைய இரவிலே சஹாபாக்களை தங்க கட்டளையிட்டார்கள். அந்த காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதாக இருந்த பொழுது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தன்னுடைய அன்னையாரோடு ஆமினா அம்மாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்ட பொழுது திரும்பி வரும் வழியில் ஆமினா அம்மாவின் உடல்நலம் சரியில்லாமல் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த அபுவான்ற இடத்துல தான் வஃபாத்து, அங்கேயே அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த கபரு அவங்களுடைய அன்னையார் ஆமினா அம்மாவுடைய கபரு அங்கதான் இருக்கு. ஆமினா அம்மாவை ஜியாரத்து செய்வதற்காக, அவர்களை சென்று சந்திப்பதற்காக, ஹஜ்ஜுக்கு முன்னாடி தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக, அவருடைய மகுபிரத்துக்காக துஆ செய்வதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுவாங்கிற இடத்துல தங்கினாங்க. அன்று இரவு முழுக்க அன்னை ஆமினா அம்மாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகிலே அமர்ந்து நீண்ட நேரம் துஆ செய்து அழுதார்கள். தன்னுடைய தாயாரத்தில் நிறைய விஷயங்களை அவர்கள் கபரிலே இருந்து கொண்டு அவர்கள் பகிர்ந்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நெருங்குகிறார்கள் என்பதற்கான அடையாளம் இது. கபராளிகளோடு அதிகமாக சவகாசம். ஹஜ் முடித்து உஹது ஷுஹதாக்களை சென்று சியாரத் செய்தார்கள். பின்பு மதீனா வந்த பிறகு ஜன்னத்துல் பக்கீயில் சென்று ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கப்பட்ட சஹாபாக்களை சென்று ஜியாரத் செய்தார்கள். இப்படி மரண தருவாயிற்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஜியாரத்துகள் அதிகமானது. காரணம், நம்முடைய மரணத்திற்கு முன்னால் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நல்லவர்களை ஜியாரத் செய்தால் அல்லாஹ் நம்முடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கிவிடுவான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்திற்கு தன்னுடைய வஃபாத்திற்கு முன்னாடி தன்னுடைய முன்னோர்கள் ஆகிய கபராளிகளை சென்று அதிகமாக ஜியாரத் செய்யக்கூடிய வழக்கத்துல இருந்தாங்க. அப்படி ஒரு முறை ஒரு சஹாபி தன்னுடைய அடிமையாக இருந்த ஒரு தோழரை அபு முஹைபா அப்படிங்கிற வாங்க ஜன்னத்துல் பக்கீக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நீண்ட நேரம் ஜன்னத்துல் பக்கீல ஜியாரத் செஞ்சு துஆ செஞ்சு அழுது தொழுதாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு முஹைபா கூப்பிட்டு, அபு முஹைபாவே, அல்லாஹ் தஆலா எனக்கு 2 விஷயத்தை கொடுத்துருக்கான். கியாமத்து வரைக்கும் நீண்ட நாள் ஹயாத்துல் ஹுல்து, நீண்ட நாள் கியாமத்து வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல வாழலாம், பிறகு மௌத்தாகி சொர்க்கத்துக்கு செல்லலாம், அல்லது நீங்க சீக்கிரமாவே அல்லாஹ்வை வந்து சந்தித்து சொர்க்கத்துக்கு போகலாம். 2 ஆப்ஷன் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்துருக்கான். நான் எதை எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அபு முஹைபா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீண்ட நாள் கியாமத்து வரைக்கும் நீங்க உலகத்துல ஹயாத்தோடு இருந்து சொர்க்கத்துக்கு போனா நீங்க நல்லா இருக்கும். என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும், நீங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்குமே யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என்னுடைய லிகா ரப்பி, என்னுடைய ரப்பை சந்திப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். எனக்கு முதல்ல நான் போறதுக்கு நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அபு முஹைபா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டான். இப்படியாக பல்வேறு கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள். சரியாக ஹிஜ்ரி 11 சஃபர் கடைசியில புதன்கிழமை வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய ஜனாசாவிற்கு சென்று வருகிறார்கள். மௌத்தான ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாக்கு போயிட்டு வரும்போது தலைவலி,
கடுமையான தலைவலி வந்தது. கடும் தலைவலி. வா ரஹ்சான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு சொல்லும் அளவுக்கு கடுமையான தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, அவங்க உடம்புல ஏதாவது வலி இருந்தா, கஷ்டம் இருந்தா, சிரமம் இருந்தா வெளியே சொன்னதே இல்லை. அதற்கு முன்னாடி தன்னுடைய சிரமங்களை, உடல் ரீதியான அந்த துன்பங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க, பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க, பொதுமக்கள்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான தலைவலி இருந்தால் கண்ணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக கத்தி சொன்னாங்க. ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது, ஒரு சின்ன தலை சுற்றல் மாதிரி ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறினாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசுவாசப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விட்டாங்க. வீட்டுக்கு போனா ஆயிஷா அம்மா, அவங்களுடைய மனைவி ஆயிஷா அம்மாவுக்கும் தலைவலி. கணவருக்கு தலைவலி வந்தால் மனைவிக்கும் அந்த தலைவலி வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்க அன்பால், பாசத்தால், அவங்களுடைய அந்யூன்யத்தால் அவங்க பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆயிஷா அம்மா தலைவலியா இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஆயிஷாவே, உன்னுடைய தலைவலியில் இப்ப நீ மௌத்தாயிட்டா, உன்னை நான் தான் குளிப்பாட்டுவேன், உன்னை நான் தான் கஃபன் தஃபன் செய்வேன், உனக்கு நான் தான் தொழு வைப்பேன் ஆயிஷா அப்படின்னு சொல்லி அன்பா பேசுறாங்க. எந்த நிலையில? கடுமையான தலைவலியா இருக்கும் பொழுது, தலைவலியால் அவதி பாதிக்கப்பட்ட தன் மனைவியை பார்த்து ரசூலுல்லாஹ் அன்பா அப்ப பேசுறாங்க. ஆயிஷாவே, நீ இப்ப மௌத்தாயிட்டனா உனக்கு நான் குளிப்பாட்டி கஃபன் தஃபன் செஞ்சு தொழ வைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆயிஷா அம்மா அப்ப கணவர்கிட்ட சொல்றாங்க, எதுக்கு? என்ன அடக்கம் செஞ்சுட்டு நீங்க புது மாப்பிள்ளை ஆகலாமா? இன்னொரு மனைவியை கட்டுறதுக்கு நீங்க பிளான் போடுறீங்களா அப்படின்னு காமெடியா என்ன செஞ்சாங்க அன்னை ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் கணவர்கிட்ட அப்படி பேசினாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா நோயின் தாக்கம் அதிகமானது. தலைவலியோடு சேர்ந்து ஜுரம் வந்துச்சு, கடுமையான ஜுரம், சாதாரண ஜுரம் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு பார்த்தா தொட முடியல, கடுமையா கொதிக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை லேசா தடவி பார்க்கறாங்க, கடுமையான கொதிக்குது. ரசூலுல்லாஹ் கடுமையா கொதிக்குது, என்ன காரணம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்களுக்கு சிரமம் வந்தாலும் இப்படிதான் வரும், அந்த நோய்களும் அப்படித்தான் வரும் சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. சரியாக 2 வாரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரல் மௌத்துல இருந்தாங்க. மௌத்துடைய அந்த நோயில 2 வாரங்கள் இருந்தாங்க. அந்த ஹிஜ்ரி 11 பிறை 11 சஃபருடைய அந்த கடைசி புதன்கிழமை பிறை 29 இருந்து ரபீல் அவ்வல் பிறை 12 வரைக்கும் அந்த நோயில இருந்தாங்க. 2 வாரம். அதுல முதல் வாரம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுரம் இருந்தது, தலைவலி இருந்தது, கை கால் வலி இருந்தது. அத்தனை வழியிலும் கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வசாதாரணமாக தொழுகை வைக்க, தன்னுடைய மார்க்க விஷயங்களை கவனிக்க எல்லா முறையிலும் நிறைவேற்றினார்கள். எவ்வளவு உடம்பு முடியா ஆகிவிட்டாலும் கூட அதை தாங்கி கொண்டு தொழ வைத்தார்கள். தன்னுடைய எல்லா அலுவலங்களையும் சரியாக கவனித்தார்கள். 2வது வாரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கடுமையானது. அந்த நோயும் அந்த ஜுரமும் குளிர் ஜுரமாக மாறியது. கால் நடுநடுங்கியது, எந்திக்க முடியல. ரசூலுல்லாஹ் கையை ஊண்டி எந்திக்க முயற்சி செய்யறாங்க, திருப்பி உட்கார்ந்துடுறாங்க. கையை ஊண்டி எந்திக்க முடியாத ஒரு கடுமையான ஜுரத்தில், சின்ன சின்ன மயக்கங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த ஒரு மோசமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர முடியும். எந்திக்கும் பொழுதெல்லாம் ஆயிஷா மாட்ட கேட்பாங்க, சொல்லன்னா மக்கள் தொழுதுட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கணும். வக்துகள் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்துல இருக்காங்க, எழுந்து கேட்கறாங்க, சொல்லன்னா மக்கள் தொழுதுட்டாங்களா ஆயிஷாவையும் கேட்கறாங்க. யார் ரசூலல்லாஹ் என் தலைவர் உனக்கு உங்களதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷாமா சொல்லுவாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி வாரத்துடைய வியாழக்கிழமை மக்ரிப் வரைக்கும் தொழு வைக்க போனாங்க. கடைசி வாரம் வியாழக்கிழமை மக்ரிப்ல வல் முர்சலாத்தி உர்ஃபாங்கிற சூறாவை ஓதி எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தொழ வைத்தார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னதாக வரலாற்று கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு திங்கட்கிழமை வஃபாத்து, ரபீல் அவ்வல் பிறை 12. அதற்கு சரியாக 5 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்க, இருந்தாங்க, ஓய்வெடுத்தாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது கடுமையான ஜுரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ மயங்கி விழுந்தாங்க, கையை ஊண்டி எந்திக்க முயற்சி பண்ணாங்க, இருக்கிற ஆடைகளை சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டாங்க, ஆயிஷா அம்மாட்ட வக்துகள் என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்படியே நடந்தது நாட்கள், நேரங்கள். சரியாக அவங்களுக்கு கடுமையான ஜுரம் வந்தப்ப தண்ணியை கொண்டு வர சொல்லி அப்பப்போ ஒழு செஞ்சுக்குவாங்க, குளிச்சுக்குவாங்க, குளிச்சு தயாராக தொழுகைக்கு போறதுக்குள்ள மயங்கி விழுந்துருவாங்க. இப்படியே மோசமான சூழ்நிலையில் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போகல. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, 7 கிணத்து தண்ணியில இருந்து 7 தோல் பைகளை எடுத்துட்டு வாங்க, நான் அதுல குளிச்சு தயாராகி நான் சஹாபாக்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. 7 கிணறு, மதீனாவை சுற்றி 7 கிணறுகள் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைக்கப்பட்டு தலையான தண்ணீர் ஊத்துனாங்க.
அப்பொழுதுதான் அந்த வெப்பம் தணிந்தது, கடுமையான வெப்பம் தணிஞ்சிச்சு. பிறகு நபிசல்லாசம் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தயாராகி நேரா வந்து மஸ்ஜித் நபவியில மிம்பர்ல அமர்ந்து சஹாபாக்களை அழைச்சாங்க. சஹாபாக்களே, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களோட நான் இருப்பேன், நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க என்பதாக சொல்லி, நான் யாரிடத்திலாவது ஏதாவது பொருளாதாரம் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, யாரையாவது நான் சொல்லால் செயலால் கவலைப்படுத்தி விட்டேனா, கஷ்டப்படுத்தி விட்டேனா, இதோ நான் இங்க இருக்கிறேன், நான் என்னை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நாளுக்கு முன்னாடி பேசிய வார்த்தை. புதன்கிழமை கேட்கிறாங்க. ஒரு சஹாபி கூட உக்காஷார் அவங்க வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க என்ன இந்த மாதிரி முதுகு கிட்ட குத்திட்டீங்க, எனக்கு வலிச்சிருச்சுன்னு சொல்லி நபிசல்லாஹு அந்த நபித்துவ முத்திரையில முத்தமிடுவதற்காக அவங்க அந்த ஒரு பொய்யை சொல்லி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் அந்த நாள் நடந்துச்சு. பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் தோழர்களை பற்றி சொன்னார்கள். அன்சாரி தோழர்கள் அவருடைய வாக்குகளை நிறைவேற்றி விட்டார்கள், அதிகமான உதவிகள் செஞ்சுட்டாங்க, நாம அவங்களுக்கு திரும்பி செய்ய வேண்டிய நிறைய பாக்கி இருக்கு. அதனால அன்சாரி தோழர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள், மஷூராக்களிலே அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அன்சாரி தோழர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லி காட்டினார்கள். இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போல அவர்கள் அந்த 3வது விஷயம், முதலாவதாக தன்னை பழி தீர்த்துக் கொள்ள சொல்லி அழைத்தார்கள், 2வது அன்சாரி சஹாபாக்களுடைய விஷயத்துல பேசினார்கள், 3வது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை போன்று எனக்கு மார்க்க விஷயத்துல வேறு யாரும் உதவி செய்யவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் பிரத்யேக முறையில் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் எந்தெந்த சஹாபாக்களுக்கெல்லாம் மதீனாவுடைய பள்ளிவாசல் வரக்கூடிய அந்த வழிகள் நிறைய இருந்துச்சு, அப்ப நிறைய வாசல்கள் இருந்துச்சு, எல்லா வாசலையும் அடைச்சிருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாசலை தவிர. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர வாசல் மட்டும் எப்பவும் திறந்திருக்கணும், மற்ற எல்லா சஹாபாக்களுடைய வாசல்களையும் அடைச்சிருங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பேசினார்கள். அதே போல 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும், யார் யாரெல்லாம் குலஃபாக்களாக பிறகு தொடருவார்கள், கியாமத்து வரை என்னென்ன பித்னாக்கள் நடக்கும், என்னென்ன சூழ்நிலை இந்த உலகத்தில் ஏற்படும் என்ற முன்னறிப்புகள் எல்லாம் அந்த மஜ்லிஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். பிறகு லுகருடைய வக்து வந்தது, லுகர் தொழ வைத்தார்கள். லுகருக்கு பிறகும் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி காட்டினார்கள், யஹூதிகள் நஸ்ரானிகள் முஷ்ரிக்கீன்களை முழுவதுமாக மக்காவுடைய தீபகற்பத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும். யஹூதி நஸ்ரானிகள் முஷ்ரிக்கீன்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடாது, வெகு விரைவில் அல்லது இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால் வெளியே அவங்க அனுப்பிடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சஹாபாக்கள் எடுத்து பேசுறாங்க. பேசும்பொழுது தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில ஒரு போர் படை ஒன்று கிளம்பி போச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரண மௌத்துக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே அவங்க அப்படியே நிறுத்தப்பட்டாங்க, திரும்பி வரதா வேலையில போறதா அப்படின்னு சொல்லி. அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த போர் படையை அனுப்பி வைங்க, அவங்க போய் போர் செஞ்சுட்டு வரணும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்பு செஞ்சாங்க. அதே போல இன்னும் பல அறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதற்கு பிறகுதான் அந்த மக்ரிப் தொழுகை, அந்த மக்ரிப்லே வல் முர்ஸலாத்தி உர்ஃபா என்று ஓதினார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுது வீட்டுக்கு போனவங்க நோயின் கடுமையினால் எந்திக்க முடியல, மயக்கமுற்று விழுந்தார்கள். இஷா தொழுகைக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம்னா கிட்டத்தட்ட தஹஜ்ஜத் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க, வந்து தொழுக வைப்பாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு போய் வாசக்கிட்ட நின்று அஸ்ஸலாத்துன்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுரும், ரசூலுல்லாஹ் வந்து தெரிஞ்சுட்டாங்கன்னா எந்திரிச்சு வந்துருவாங்கன்ட்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்துட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தை விட்டு எந்திக்கும் போது ஆயிஷாவே அஸ்ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா, மக்கள் தொழுதாங்களா என்பதாக கேட்க ஆயிஷாமா என்ன சொன்னாங்க, மக்கள் உங்களை தான் எதிர்பார்க்கறாங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொல்ல. இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு சொல்லுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆயிஷாமா சொல்லிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கருடைய தந்தையார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன வலிமை குன்றியவராக இருக்கிறார், அவர் உங்களுடைய பிரிவை தாங்க முடியாம இருக்காங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும் பொழுது உங்க இடத்துல நின்று தொழு வைக்க அவங்களால தாங்க முடியாது யார் ரசூலுல்லாஹ், அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அபூபக்கரை தொழு வைக்க சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷாமா புரிஞ்சுக்கல, போய் ஹப்ஸா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஹப்ஸா அம்மாவை பேச வைக்கிறாங்க. ஹப்ஸா அம்மா, உங்களுடைய தந்தை தான் உமர், நீங்க போய் பேசுங்க, உங்க தந்தையை தொழு வைக்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ஹப்ஸா அம்மாவை ஏவி விட்டு ஹப்ஸா அம்மா போய் என்னுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி மனம் வந்து ரொம்ப வலிமை மிக்கவரா இல்லை இந்த விஷயத்துல,
உங்களுக்கு பதிலாக அவங்க இடத்துல இருந்து தொழு வைக்கிறதுக்கு அவங்களால முடியும்னா அவங்க அழுதுருவாங்க, தொழுகையை பரிபூர்ணமா நிறைவேற்றுறது சிரமமா போயிடும். அதனால உமர் ரலியல்லாஹு என்னோட தந்தையை தொழு வைக்கட்டுமேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கல, அபூபக்கரை தொழு வைக்க சொல்லுங்கன்ட்டு மயங்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தொழு வைக்கிறாங்க. தொழு வைக்க போயாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்துல தெளியும் பொழுது உமர் ரலியல்லாஹு கிராத் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. கேட்டோட திரும்பி எந்திரிச்சு சத்தம் போட்டாங்க. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்ல கூப்பிட்டு, உமருடைய தொழுகையை அல்லாஹ் ரசூல் ஏத்துக்க மாட்டோம், அபூபக்கர் தான் தொழு வைக்க வேண்டும் என்று கண்டித்து மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி பிறகு உமர் பின்வாங்கி அபூபக்கர் தொழு வச்சாங்க அந்த தொழுகையை. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்கள் அதிகமாகிறது, வலிகள் அதிகமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போத்தி இருந்தாங்க, கொஞ்ச நேரம் எடுத்து விட்டுட்டு ஃப்ரீயா இருந்தாங்க, கொஞ்ச நேரம் போத்துனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சுகள் எல்லாம் முன்பின் இருந்தது. இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை ஸல்லல்லாஹுடைய அந்த வரலாற்று பதிவிலே எது பிடிக்கிறது, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முன்னாடிங்கிறது யௌமு சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த எல்லா அடிமைகளையும் அவங்க உரிமை விட்டுட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த எல்லா பண்ட பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாம் சதக்கா செஞ்சாங்க. தங்கள்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு இருந்த திரகங்களையும் சதக்கா செஞ்சாங்க. அன்னைக்கு தேவைக்கு இருந்த உணவுகளை தவிர மிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்து வழங்கி முடிச்சு விட்டாங்க. மறுநாள் திங்கட்கிழமை காலையில சுபூஹ் நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தொழு வைக்க சஹாபாக்கள்லாம் தொழுதுட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா அவங்களுக்கு அந்த நோயுடைய வேதனை குறையுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தரையை அகற்றி பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழு வைக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷாவுடைய வீட்டு அந்த வாசல் திரை விலகுவது எல்லாத்துக்கும் தெரியுது. தொழுகையிலேயே அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, எல்லாம் சந்தோஷமா பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாயிருச்சு வந்துருவாங்க போலான்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு பின்வாங்குறாங்க, ரசூலுல்லாஹ் தொழு வைக்கட்டும்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கல, நீங்களே தொழு வைங்க, அதிம்மு ஸலாத்தக்கும், உங்களோட தொழுகையை பரிபூர்ணமாக்குங்கன்னு சொல்லி அந்த திரையை திருப்பி மூடிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாயிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோகர் தொழு வைக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நிறைய சஹாபாக்கள் திரும்பி போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா விட்டு வெளியே சுனுகுங்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அங்க ஒரு வேலையா இருந்துச்சு, அங்க வேலைக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சுனுகுக்கு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா அம்மா, சில மனைவிமார்கள், ஃபாத்திமா அம்மா, ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான், அலி ரலியல்லாஹு அந்த நியர்பைல இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி நோயுடைய வேதனைகள் அதிகமாகிறது. சக்கராத்துடைய காலத்து வந்துருச்சு, மலக்குல் மௌத் வந்துட்டாரு. மலக்குல் மௌத் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லணும், நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா உயிரை கைப்பற்ற வந்திருக்கீங்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப மலக்குல் மௌத் ஒழுக்கமாக பதில் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற அந்த ஒழுக்கம், மலக்குடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான். உங்களை நான் பார்க்க தான் வந்திருக்கேன், ஜியாரத்துக்காக தான் வந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா உங்க ரூட் எடுத்துட்டு போறேன், நீங்க அனுமதி கொடுக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மலக்குல் மௌத் சொல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விடுறாங்க, ஒரு ஹபீபை இவ்வளவு கஷ்டப்படுத்துவதற்கு ஒரு ஹபீப் நியாயமான்ற மாதிரி கேட்டு விடுறாங்க. அப்ப மலக்குல் மௌத் போய் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ட்டு. அல்லாஹ் கேட்டு விட்டான் திரும்பியும், ஒரு ஹபீபை சந்திப்பதற்கு இந்த கஷ்டத்தை கூட தாங்க மாட்டாங்களா, ஒரு ஹபீபை சந்திக்க பிரியப்படவில்லையா அவர் அப்படின்னு சொல்லி மலக்குல் மௌத் திரும்பியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி விடுறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்யறாங்க. ஜிப்ராயிலும் அங்க வராங்க. ஜிப்ராயிலே எனக்கு சுப செய்தி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். அந்த சக்கராத்துடைய காலத்துல ஜிப்ராயிலே சுப செய்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி ஃபாத்திமா அம்மாவை அழைச்சு அவங்க காதுல அந்த ரகசியம் சொல்லப்பட்ட வரலாறுகள் இருக்கு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பேரப்பிள்ளைகளை அழைச்சு முத்தமிட்டு அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. மனைவிமார்களை அழைச்சு நசீஹத் செஞ்சாங்க. தங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களை அழைச்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். இறுதியாக அன்னை ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சில சாஞ்சு உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நிலையில ஃபாத்திமா அம்மாட்ட சொல்றாங்க, இன்னலில் மௌத்து சக்கராத், நிச்சயமா மௌத்துக்கு சக்கராத்து காலத்து இருக்கு, சக்கராத்துடைய காலத்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், தாங்கிதான் ஆகணும், வாக்கருபான்னு ஃபாத்திமா அம்மா அழுகுறாங்க. எவ்வளவு கஷ்டம் என்னுடைய தந்தைக்கு, எவ்வளவு கஷ்டம் அழுகுறாங்க ஃபாத்திமா அம்மா அழுகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, இந்த நாளோடு என்னோட கஷ்டம்லாம் நீங்கிடும், இந்த நாளுக்கு பிறகு எனக்கு கஷ்டம் இருக்காது ஃபாத்திமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. பிறகு ஜிப்ரையில அபுஷேர் நீ எனக்கு சுப செய்தி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஜிப்ரையில்
அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மலக்குகளுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹ் சொல்லி விட்டா, இந்த உம்மத்துல கடுகளவு ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யார் ரசூலல்லாஹ், கடுகளவு கொண்டு ஈமானோட யார் மூத்தாயிட்டாலும் உங்களுடைய ஷஃபாத்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நீங்க நிம்மதியா உங்களுடைய காரியங்களை பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி விட்டோட ஜிப்ரீல் வந்து சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ரஃபீக்குல் அலா அல்லாஹும்ம அல்கினி ரஃபீக்குல் அலா, யா அல்லாஹ்வே என்னை உயர்ந்த உன்னுடைய அந்த நட்போடு சேர்த்துக்கொள் என்பதை துவா செஞ்சுக்கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சொலாத்தின்னாங்க, உம்மத்தினாங்க. சின்ன சின்ன முனங்குகள் இருந்துச்சு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாயில அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க நின்று இருந்தாங்க. அவங்க கையில மிஸ்வாக் இருந்துச்சு. மிஸ்வாக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா அதை கவனிச்சாங்க. மிஸ்வாக்கு நான் உங்களுக்கு பண்ணி விடட்டுமான்னு அதை வாங்கி, அந்த மிஸ்வாக் குச்சியை வாங்கி அதோடைய பின்புறமா நல்லா அந்த பகுதியில கடிச்சு தன்னுடைய எச்சிலாம் நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செஞ்சு விட்டாங்க அப்படின்னு ஒரு ரிவாயத்துல வருது. இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி தனக்கே மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டாங்க. பிறகு தண்ணீர் எடுத்து ஒழு செஞ்சாங்க அப்படின்னு வருது. 2 ரிவாயத்துகளாகவும் வருது. பிறகு அவரிடத்திலே ரூஹ் எடுக்கப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை காட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் ரஃபீக்குல் அலா அல்லாஹும்ம ரஃபீக்குல் அலா என்பதாக சொல்லி தன்னுடைய உயிர் அவங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னை ஆயிஷா அம்மா அதெல்லாம் தாங்கி 18 வயசு அவங்களுக்கு. அப்போ 18 வயசு. தன்னுடைய நெஞ்சின் மீது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிர் பிரியுது. தன்னுடைய கணவனுடைய உயிர் பெரியுது. ஆயிஷா அம்மா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னுடைய தந்தைக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. தந்தைக்கு செய்தி சொல்லி அபூபக்கர் பிறகு சொல்லிவிட்டு அபூபக்கர் வேகமா வராங்க. சஹாபாக்களுக்கு பரவுது. நிறைய சஹாபாக்கள் நம்பல இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட தான் இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ரொம்ப நாள் வாழ்வாங்க, கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிட்டாங்க. யாராவது என்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்னு சொன்னா அவங்களை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு நின்ட்டாங்க. பல கிராமத்து தோழர்கள் அராபிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி மூசா நபி வந்து திடீர்னு வந்து ஈரா கோயில போய் அந்த மலைக்கு போய் அல்லாஹ் சந்திக்கு போவாங்களோ அது போல ரசூலுல்லாஹ் போயிருக்காங்க. கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள மனசை தேத்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த பெட்ஷீட்டை திறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முத்தமிட்டு தாவ ஹயாத்திக்கு அவங்க மாத்திக்க ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஹயாத்தும் நல்லதாகிவிட்டது, உங்களுடைய மௌத்தும் நல்லதாகிவிட்டது யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லி அழுதுகிட்டே திருப்பி அவங்கள மூடி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வெளியே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க வந்து அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, அவங்களுடைய மௌத்துடைய காரியங்களை பாருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த பொறுப்புடைய எல்லாம் ஒப்படைச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு வந்து மெம்பர்ல ஏறி மக்களை அழைக்கிறாங்க. மக்களே எல்லாம் இங்க வாங்கன்னு வந்து அப்புறம் அபூபக்கர் ஓதுற அந்த ஆயத்து தான் இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன், நபியே நிச்சயமா நீங்களும் மௌத்தாகக்கூடியவர் தான், மற்ற அனைத்து மக்களுமே மௌத்தாகக்கூடியவங்க தான் அப்படிங்கிற ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. மக்களை பார்த்து அபூபக்கர் பேசுறாங்க. யாரெல்லாம் முகம்மதை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ இதோ முகம்மது மரணித்து விட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்விலோ அல்லாஹ் ஹய்யுன் லா யமூது, அல்லாஹ் மரணிக்குவதில்லை, உயிரோடு இருக்கிறான். ஆகையால் பொறுமையா இருங்கள், நிதானமா இருங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ செய்வாங்கன்னு சொல்லி மக்களை தேத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு முஹம்மது இல்லா ரசூல்ங்கிற அந்த ஆயத்தை ஓதி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரை தவிர வேற இல்லை, இதற்கு முன்னாடி இதே போன்ற பல நபிமார்கள் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனசை அவங்க தேத்திக்கிட்டு அவங்களே இந்த மௌத்துடைய காரியங்களை இறங்கி அதுக்கு பிறகு யார் ஹிலாஃபத்து யார் ஹலீஃபாங்கிற விஷயங்கள் மதீனாவுடைய காரியங்களை அவங்க இறங்கி சரி செய்யறாங்க மக்களுக்கு மத்தியில. இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த ஒரு அடிமை தோழர் ஷுக்கர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாயில அவங்களோட இருந்து அவங்களுடைய கஃபன் தஃபனுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கறாங்க. கஃபன் தஃபன் எல்லாம் நடைபெறுகிறது. தனித்தனியாக தொழுகை நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிப்பாட்டியாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைக்கப்பட்டிருக்காங்க. எங்க அடக்கம் செய்யறதுன்னு ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சொல்லியிருக்காங்க, ஒரு நபி எங்க மௌத்தாராங்களோ அங்கதான் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலேயே கபர் வெட்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுவாங்க என்று முடிவு செய்யப்பட்டது.
சஹாபாக்கள் யார் தொழ வைக்கிறதுன்னு சொல்லி பேச்சு எழுந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் யார் தொழு வச்சு பிறரெல்லாம் தொழ முடியாது, கூட்டம் கூட்டமா வாங்க, ஒரு 10 பேரா வந்து நின்று தொழுதுட்டு போங்கன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நெருங்கிய உறவினர்கள், பின்பு சஹாபாக்கள் கோத்திரங்களாக தங்களுடைய உறவுகளோட வந்து தொழுதாங்க. கடைசியா பெண்கள் சிறுவர்கள் வந்து தொழுதாங்க. கிட்டத்தட்ட 72 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடந்துச்சு. 2 நாளா நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நண்பகல்ல கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு வஃபாத் ஆகிறாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் தொழுகை நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை இரவுக்கு பிறகுதான் அந்த தப்பனுடைய வேலைகள் எல்லாம் நடைபெறுகிறது. இப்படியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டங்கள், அவங்களுடைய மரணத்திற்கு முன்பும் அவருடைய மரணத்திற்கு பிறகும் இப்படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹயாத்தி கைருல்லக்கும் மமாத்தி கைருல்லக்கும், என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நல்லதுதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நல்லதுதான். அதனால நீங்க ஈமான்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு வழி தவறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றணும், அவங்களுடைய சுன்னத்துகளை கடைபிடிக்கணும், அவங்க மேல ஸலவாத்துகளை ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னாடி இல்லையே தவிர கபர்ல ஹயாத்தோட இருக்காங்க. கபர்ல ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் இந்த உம்மத்துடைய அமல்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. அதிலே பாவங்கள் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பாவ மன்னிப்பு தெரிகிறார்கள். அதிலே நன்மைகள் இருந்தால் நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியோடு துஆ செய்கிறார்கள். அதிகமாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதணும். அதே போல பாவங்களை நாம் குறைக்க வேண்டும். நம்முடைய பாவங்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. நம்முடைய நன்மைகளும் எடுத்து காட்டப்படுகிறது. நம்முடைய நபி கபரிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பாவம் செய்யக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், உம்மத்துகளோடு சேர்ந்து வாழ வேண்டும், பிரிவினைகளை காட்டக்கூடாது, இளைஞர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இப்படி எதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நசீஹத்தாக செய்தார்களோ, எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் எதிர்பார்த்தார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நல்ல உம்மத்தார்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலும் கடையிலும் கண்டுகளிக்கக்கூடிய சிறந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள்வாராக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னாடி காமில் நபியின் கடைசி நாட்டுன்ற தலைப்பின் கீழே மிக அருமையான விஷயங்களை, நபியுடைய அந்த மூத்துடைய தருணம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நிதர்சனத்தை நமக்கு என்ன செஞ்சாங்க, பயான் மூலமா நமக்கு எத்தி வச்சாங்க. அல்லாஹ் தாலா அவருடைய இருமல் அல்லாஹ் பறக்க செய்வாங்க, அவருடைய ஆயுளையும் அல்லாஹ் தாலா பறக்க செய்வாங்க. கனிமானவர்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நம்ம சந்திக்கணும், அதே போல நம்முடைய ரப்பாகிய அல்லாஹையும் நம்ம சந்திக்கணும். இப்போ 2 ஹபீபையும் நாம் என்ன செய்வது சந்திக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டு, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்துக்கு முன்பாக என்னென்ன கடமைகள் இருந்துச்சோ அந்த கடமைகள் அனைத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. உம்மத்துக்கு வசீர் செய்தார்களோட வசீர் செஞ்சுட்டாங்க, மனைமார்களுக்கு நசீகத்தார்களோட நசீர் செஞ்சாங்க. மற்ற என்னென்ன விஷயங்கள் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ, பகமை யாருக்கா இருந்துச்சுன்னா அதை எனக்கு வந்து பழி தீர்த்துக்கோன்னு சொல்லி அந்த அளவுக்கு நபி சொல்லிட்டா. இப்போ நம்மளுக்கு எல்லாம் உதாரணம், மௌத்துக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்தந்த விஷயங்களை நம்ம கரெக்டான முறையில் அந்தந்த ஹக்குகளை பூர்த்தி செஞ்சு என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு கடனாளியும் இல்லாம எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம என்ன செய்யணும், நிம்மதியான முறையில் நம்ம 2 ஹபீபையும் சந்திக்கணும். அதற்கான அல்லாஹ் தாலா நற்பேறுகளையும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்த புரிவானா. நாளை இன்ஷா அல்லாஹ் கனாமத்துடைய 3rd பார்ட்ல மீலாதுடைய சிறப்பு பயன்கள் நடைபெறுது. இன்ஷா அல்லாஹ் இன்று இங்கே வந்த அனைத்து மக்களும் அங்கேயும் சென்று